வணக்கம். நாம எந்த விதமான நீண்ட அறிமுகமும் இல்லாமல் நேரடியாக இன்றைய டீப் டைவ் பகுதிக்குள் நுழைஞ்சிடலாம். ஆமா. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரொம்பவே இன்டென்ஸான ஒண்ணு. நீங்க யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் மற்றும் ரயில்வே போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்களுக்கு தீவிரமா தயாராகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் கிளாஸ் மார்ச் 4, 2026 தரவுகளை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த செஷன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப முக்கியம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் சேனலை தவறாமல் ஃபாலோ செய்யும்படி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. இப்போ நாம செக்ஷன் 1 மேக்ரோ எக்கானமி செக்ஷனுக்கு போயிடலாம். MoSPI தங்களோட புதிய ஜிடிபி சீரீஸ் பத்தின தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கு. அதாவது பேஸ் இயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இல்லையா? ஆமா, பேஸ் இயர் 11/12 2023 மாற்றப்பட்டுள்ளது. இது ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புதிய பேஸ் இயர் அடிப்படையில FY26 மதிப்பீடுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரியல் ஜிடிபி அதாவது கான்ஸ்டன்ட் பிரைசஸ் growth 7.6% ஆக கணிக்கப்பட்டிருக்கு. இதோட வேல்யூ 322.58 lakh crore ஆக இருக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அதே சமயம் நாமினல் ஜிடிபி அதாவது கரண்ட் பிரைசஸ்ல growth 8.6% ஆகவும் அதோட வேல்யூ 345.47 lakh crore ஆகவும் மதிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ஜிடிபி பார்த்தாச்சு. ஜிவிஏ தரவுகள் எப்படி இருக்கு? ரியல் ஜிவிஏ 7.7% ஆகவும் மற்றும் நாமினல் ஜிவிஏ 8.7% ஆகவும் இருக்கு. ஆனா இங்க நீங்க அக்ரிகல்ச்சரல் செக்டரை ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். ஏன் அங்க என்ன முரண்பாடு இருக்கு? அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் ஜிவி அண்ட் ரியல் growth 2.4% ஆக குறைந்துள்ளது. இதுக்கு முன்னாடி FY25ல இது 4.9% ஆக இருந்தது. ஓ, growth குறைஞ்சிருக்கு. ஆனா டோட்டல் ஜிவிஏல அதோட பங்கு எப்படி இருக்கு? அதுதான் ட்விஸ்ட். புதிய பேசியர் காரணத்தால் டோட்டல் ஜிவிஏல அக்ரியன் பங்கு 18% ஆக அதிகரித்துள்ளது. பத்தி பார்க்கலாம். ஜனவரி 2026க்கான ரீட்டெயில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. இது 2.13% YOY ஆக உள்ளது. இதுல பொதுமக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பல பொருட்களோட விலைகள் பெருமளவு குறைஞ்சிருக்கு. ஆமா, முக்கியமா கார்லிக் விலை -53% குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஆனியன் -29%, பொட்டேட்டோ -28%, அர்ஹர் தால் -24% மற்றும் பீஸ் -15% அப்படின்னு விலைகள் இறங்கியிருக்கு. உள்ளூர் நிலவரம் எப்படி இருக்கு? சரி, குளோபல் மார்க்கெட் இந்தியாவை எப்படி பார்க்கறாங்கன்னு செக்ஷன் 2 பேங்கிங் ஈகோசிஸ்டம் மற்றும் FDI ட்ரெண்ட்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். Q3 FY26 அதாவது ஆக்டோடெக் காலகட்டத்தில் FDI வால்யூம் $12.69 பில்லியன் உயர்ந்திருக்கு. இது அப் 16.6% YOY அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய வளர்ச்சி தான். அப்போ டோட்டல் FDI எவ்வளவா இருக்கு? டோட்டல் FDI $21.52 பில்லியன் பதிவாயிருக்கு. இதுல டாப் சோர்சஸ் ஆக சிங்கப்பூர் 17.6B மற்றும் USA 7.8B முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த மாநிலங்கள்ல எந்த மாநிலங்களுக்கு இந்த முதலீடு அதிகமா போயிருக்கு? டாப் ஸ்டேட்ஸா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா இருக்காங்க. அவங்க டார்கெட் பண்ற டாப் செக்டர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இப்போ பைலேட்ரல் அண்ட் குளோபல் ஃபினான்ஸ் பத்தி பேசலாம். இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான பைலேட்ரல் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் அதாவது BSA பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. இந்த $75 பில்லியன் மதிப்புள்ள அக்ரிமெண்ட் பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அதோட 3rd அமெண்ட்மெண்ட் இப்போ கையெழுத்தாயிருக்கு. இது Feb 28, 2026 வரை செல்லுபடியாகும். இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேக்கப். அப்புறம் GFT சிட்டில நடந்த டெவலப்மெண்ட் பத்தி சொல்லுங்க. GFT சிட்டியில் இந்தியா ANX, GA மற்றும் HSBC IBU இடையிலான ஒரு புது கூட்டணி உருவாகி இருக்கு. இதுல $250,000 per FIL RS லிமிட் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பேங்கிங்னு வரும்போது RBI ஆக்ஷன்ஸை நாம மிஸ் பண்ணவே கூடாது. சமீபத்துல MMFSLக்கு 11.50 lakh rupees அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அதாவது UCBஸ்க்கான அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷனாக NUCFDCக்கு RBI ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது UCBஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இப்போ நம்ம செக்ஷன் 3 நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் கஸ்டம்ஸ் ஃபெசிலிட்டேஷன் பக்கம் போலாம். உள்கட்டமைப்புல தென்னிந்திய மாநிலங்களுக்கு பெரிய ஃபண்ட் வந்திருக்கு. முக்கியமா TN அண்ட் புதுச்சேரி ப்ராஜெக்ட்ஸ். கரெக்ட். PM மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட 7100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இது.
இதுல தமிழ்நாடுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? மதுரையில் NH332A திட்டத்திற்காக 2100 கோடி ரூபாய் மற்றும் NH87 4 லேனிங் திட்டத்திற்காக 1800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி ஃபண்ட் புதுச்சேரிக்கு போகுதா? ஆமா, புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அடங்கும். ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்கணும்னா அப்ரூவல் சீக்கிரம் கிடைக்கணும். அதுக்காக MoRTH யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் அந்த ராஜ்மார்க் பிரவேஷ் வெர்ஷன் 2.0 ஆச்சே. எக்ஸாக்ட்லி. அதே போல இன்டர்நேஷனல் லெவல்ல கஸ்டம்ஸ் டிஜிட்டல் ரிஃபார்ம்ஸ்லும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆமா, ஸ்விஃப்ட் 2.0 அப்புறம் அதித்தி 2.0 ஆப் மற்றும் டிஜிட்டல் டிராவலர்ஸ் கைட் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பிசினஸ் அண்ட் டிராவலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த நாம செக்ஷன் 4 லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், சஸ்டைனபிலிட்டி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் பத்தி ஆழமா பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ்ல ரொம்ப முக்கியமான 2 சட்டங்கள் வந்திருக்கு. அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முதல்ல நியூ சீட் ஆக்ட் 2026. இதுல மேண்டட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் விதைகளின் பாக்கெட்டுகள்ல QR கோட்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை யாராவது இந்த விதிகளை மீறினா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? அவங்களுக்கு மேக்ஸ் ஃபைன் 30 lakhs வரைக்கும் விதிக்கப்படும். இது விவசாயிகளை தரமற்ற விதைகள்ல இருந்து பாதுகாக்கும். அதே போல ரிவைஸ்ட் பெஸ்டிசைட் ஆக்ட் 2026 சட்டமும் வந்திருக்கு. எக்ஸாம்ஸ்ல அக்ரிகல்ச்சர் பத்தி எழுதும்போது இதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சரி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் SDGsல என்ன புது நியூஸ்? மார்ச் 1 நடந்த BE 25th ஃபவுண்டேஷன் டேல சில லான்ச் பண்ணாங்க. ஆமா, அதுல BE Act 25 லோகோ, அப்புறம் RCO போர்ட்டல் மற்றும் ஸ்டார் லேபிள் ஆப் வெளியிடப்பட்டிருக்கு. இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ல நிதி ஆயோக் மற்றும் ஜைகா இடையிலான ஃபேஸ் 2 ROD ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல பெண்களுக்கான ஒரு சூப்பர் முன்னெடுப்பு வந்திருக்கு. அஸ்மிதா லீக் அப்படிங்கிற அத்லெட்டிக்ஸ் லீக் ஃபார் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே இந்தியா முழுக்க 250 இடங்களில் நடைபெறுது. இது ஒரு மாபெரும் லீக். அடுத்தபடியாக நாம செக்ஷன் 5 ஸ்டேட் ஃபிஸ்கல் ப்ரொஃபைல்ஸ், அதாவது மாநிலங்களின் FY27 பட்ஜெட் அலோகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல முதல்ல நாம பார்க்க போறது ஹரியானா பட்ஜெட். சீஃப் மினிஸ்டர் நாயப் சிங் சைனி தாக்கல் செய்த 2.23 lakh crore பட்ஜெட் இது. இவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 2.65%. ஹரியானாவோட முக்கிய திட்டங்கள் என்னன்னு? ரொம்ப முக்கியமா அட்ரி டெஸ்காம், அப்புறம் 100 crore rupees கிரீன் கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஃபண்ட் மற்றும் பானிபட்ல உள்ள முதல் கிரீன் ஹைட்ரோஜன் பாலிசி ஆகியவற்றை சொல்லலாம். அடுத்தது சத்தீஸ்கர் பட்ஜெட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் OP சௌத்ரி தாக்கல் செய்த 1.72 lakh crore பட்ஜெட் இது. இதுக்கு ஒரு ஸ்பெஷலான தீம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, இதோட தீம் சங்கல்ப். இதுல கீ அலோகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கிருஷக் உன்னதி யோஜனாவுக்கு 10,000 crore ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கான மகத்தரி வந்தன் யோஜனாவுக்கு 8,200 crores ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சூப்பர். இப்போ நாம செக்ஷன் 6 ரீஜனல் நியூஸ் மேப்க்கு போயிடலாம். டெல்லி, தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிராவில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் டெல்லி நியூஸ் பத்தி. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தொடங்கிய சஷக்த் நாரி சம்ருத் டெல்லி திட்டம் பத்தி சொல்லுங்க. இதுல பிங்க் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு அப்புறம் ஃப்ரீ LPG ஸ்கீம் இருக்கு. ஆனா ரொம்ப ஹிட்டான ஒரு ஸ்கீம்னா அது லக்பதி பிட்டியா யோஜனா தான். ஓ, அந்த ஸ்கீம்ல பெண் குழந்தைங்களுக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்குது? குழந்தை பிறந்ததும் 56,000 rupees டிபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது அது 1 lakh plus ஆக மெச்சூர் ஆகி கிடைக்கும். இது ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ தமிழ்நாடு நியூஸ் பாப்போம். இங்க ஆஸ்ட்ரோ டூரிசம்க்கு ஒரு பெரிய ஓபனிங் கிடைச்சிருக்கு. நீங்க கொல்லி ஹில்ஸ் அரியூர் ஷோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல அமைக்கப்பட்டிருக்கிற இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பார்க் பத்தி தானே பேசுறீங்க? கரெக்ட். வெறும் 1 crore அவுட்லேல 3 டெலிஸ்கோப் வசதியோட இதை அமைச்சிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. கண்டிப்பா, இது ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவ். அடுத்து மகாராஷ்டிரால அமைச்சர் ஆஷிஷ் ஷேலார் தொடங்கிய சக்ஷம் திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI ஸ்கில் சென்சஸ் ஃபார் 18 to 40 year olds ஆச்சே. ஆமா, இவங்களோட டார்கெட் என்னன்னா 2027க்குள்ள 15,000 கேண்டிடேட்ஸ்க்கு AI ஸ்கில்ஸ் கத்துக் கொடுக்கறது. இப்போ நாம கொஞ்சம் குளோபல் ஆங்கிள்ல யோசிப்போம். செக்ஷன் 7 குளோபல் டிப்ளாமசி, ஜியோபாலிட்டிக்ஸ் அண்ட் ட்ரேட் அக்கார்ட்ஸ். சர்வதேச உறவுகள்ல இந்தியா யூரோப்பியன் யூனியன் இடையிலான மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், அதாவது MFN ஸ்டேட்டஸ் பத்தின நியூஸ் வந்திருக்கு. அதே போல இந்தியா ஸ்வீடன் இடையிலான AI காரிடார் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஆப்பிரிக்காவில் இந்தியாவின் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. கென்யாவில் நம்ம NIAGD டிஜிலாக்கர் பைலட் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டிருக்கு. ஆமா, இப்போ ஜியோபாலிட்டிக்ஸ் செக்ஷன்ல ஒரு முக்கியமான டிரான்சிஷன் நடந்திருக்கு. இதுல நாம எந்த சார்பும் இல்லாம சோர்ஸ்ல இருக்கிற டேட்டாவை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா,
நாம இம்பார்ஷியலா தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஈரான் டிரான்சிஷன்ல என்ன நடந்திருக்கு? அங்க ரொம்ப காலமா இருந்த அலி கமனேயிக்கு பதிலாக ஆயத்துல்லா அலியரசா அராஃபி இப்போ இன்டரிம் சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அரசியல் மாற்றத்தை ஹேண்டில் பண்ண ஒரு 3 மெம்பர் இன்டரிம் கவுன்சிலும் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நாம க்ளோஸா வாட்ச் பண்ணலாம். குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்றது அவசியம். செக்ஷன் 8 டிஃபென்ஸ் அக்விசிஷன்ஸ் அண்ட் நேவல் மாடர்னைசேஷன். இதுல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா மொத்தம் 5083 கோடி மதிப்பான ஒப்பந்தங்களை சைன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா HAL உடன் 2901 கோடி மதிப்பிலான ALH MK3 மேரிடைம் ரோல் ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் நடந்திருக்கு. அப்புறம் மிசைல்ஸ் வாங்குறதுக்காக ரஷ்யாவின் JSC ரோசபோரோன் எக்ஸ்போர்ட்டுடன் 2182 கோடி மதிப்பிலான ஸ்டில் மிசைல்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. நேவல் லாஜிஸ்டிக்ஸ்ல மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு பெரிய ஸ்கோப் கொடுத்திருக்காங்க. MSME ஆஃப் ஷிப்யார்டுடன் 4X 500T செல்ஃப் ப்ரொபெல்ட் ஃபியூல் பார்ஜஸ்க்கான ஒப்பந்தம் நடந்திருக்கு. டிஃபென்ஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்க போறது செக்ஷன் 9 டெக் காரிடார்ஸ், EV, செமிகண்டக்டர்ஸ் அண்ட் பயோஜினாமிக்ஸ். டெக் இன்னோவேஷன்ஸ்ல IIT மேட்ரஸ் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்திருக்காங்க. ஆமா, IIT மேட்ராஸ்ல MITN 30 கிலோவாட் WBG பேஸ்ட் இன்டகிரேட்டட் டிரைவ் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல SiC MOSFET டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இந்த சிஸ் MOSFET எலக்ட்ரிக் வாகனங்களோட எஃபிஷியன்சியை ரொம்பவே அதிகமாக்கும். இப்போ குஜராத் அண்ட் கேரளா ஸ்டேட்ஸ்ல என்ன டெக் டெவலப்மெண்ட் இருக்கு? குஜராத்தில் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான செமிகண்டக்டர் பூம் நடந்துகிட்டு இருக்கு. ஹொரிபா, ஹொத்தாய், ஹைஸ்பெக், கெய்ன்ஸ் போன்ற நிறுவனங்கள் அங்க வராங்க. கேரளால BRRGCB பயோடெக் ஃபெசிலிட்டி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. இதுக்காக 60 crore and 80 crore அப்படின்னு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் சயின்ஸ் ரிலேட்டடா VPN நம்பூரின் குவாண்டம் பிசிக்ஸ் புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே நேரடியா தேவைப்படுற ஒரு ரேபிட் ஃபயர் செக்ஷன் 10 ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் MOUs. ஆமா, நான் ஒரு கூட்டணி சொல்றேன், நீங்க அடுத்தது சொல்லுங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் இது அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஃபிக்கி. அடுத்து UIDAI அண்ட் கூகுள் பார்ட்னர்ஷிப். இது மூலமா 60,000+ ஆதார் சென்டர்ஸை நாம மேப்ஸ்லே தேடலாம். பாரதி ஏர்டெல் அண்ட் கூகுள் சேர்ந்து AI பவர்ட் ஸ்பாம் ஃபில்டர்ஸ்க்காக ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. HCL டெக் மற்றும் IIT கான்பூர் இடையில ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. IISA மற்றும் IIT டெல்லி, சர்வே ஆஃப் இந்தியா மற்றும் கேரளா டிஜிட்டல். லாஸ்டா IIT கரக்பூர் மற்றும் TEC, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். சூப்பர். இந்த லிஸ்ட்டை மறுபடியும் கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 11 குளோபல் ரேங்கிங்ஸ் அண்ட் ஆபிச்சுவரிஸ் பத்தி பார்க்கலாம். மனநலம் பத்தின ஒரு குளோபல் ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லையா? ஆமா, சேப்பியன் லேப்ஸின் குளோபல் மைண்ட் ஹெல்த் 2025 அறிக்கை. இதுல இந்தியாஸ் யூத் உலகளவில் 60th ரேங்க்ல இருக்காங்க. அவங்களோட MHQ ஸ்கோர் 33. அதே போல எல்டர்ஸ் டேட்டா பார்த்தா இந்தியாஸ் எல்டர்ஸ் 49th ரேங்க்ல இருக்காங்க. இவங்களோட MHQ ஸ்கோர் 96. இதுல ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னன்னா 41% குளோபல் யூத் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். இந்த டேட்டா ரொம்பவே சீரியஸான ஒண்ணு. அடுத்து ஆபிச்சுவரியன் புக் செக்ஷனை பார்ப்போம். வெட்டரன் பாலிட்டிஷியன் KP உன்னிகிருஷ்ணன் காலமானார். விருதுகள்னு பார்த்தா டைம் உமன் ஆஃப் த இயர் 2026 பட்டியலில் செஃபீனா ஹுசேன் இடம் பெற்றுள்ளார். புத்தகங்கள் லிஸ்ட்ல CP ராதாகிருஷ்ணன் அப்புறம் டாக்டர் மன்சுக் மண்டாவியா ஆகியோர் வெளியிட்ட புதிய புத்தகங்கள் இருக்கு. முக்கியமா மகாத்மா அ கிரேட் கம்யூனிகேட்டர் ரொம்பவே ஸ்பெஷல். பைனலா செக்ஷன் 12 கேலண்டர் மார்க்கர்ஸ் முக்கியமான தினங்களை குயிக்கா பார்த்துடலாம். மார்ச் 1 வேர்ல்ட் சீகிராஸ் டே மற்றும் சிவில் அக்கவுண்ட்ஸ் டே. மார்ச் 4 அன்று நேஷனல் சேஃப்டி டே அனுசரிக்கப்படுது. இதோட தீம் என்னன்னா எங்கேஜ், educate and empower people to enhance safety. ஓகே, இவ்ளோ நேரம் நாம பார்த்த டேட்டாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு செக் பண்ண செக்ஷன் 13th அசஸ்மெண்ட் டெஸ்ட் யோர் ப்ரிப்பேர்ட்னஸ். நாங்க மொத்தம் 4 அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸை கேக்குறோம். ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா நீங்க மைண்ட்ல ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. Q1 under MOSP's new GDP series, what is the projected real GDP growth for FY26? நாம எபிசோட் ஆரம்பத்திலே பார்த்தோம். இதற்கான விடை C 7.6%. அடுத்த கேள்வி Q2. RBI has allowed which entity to act as the umbrella organization for UCBs with relaxed private placement rules? பேங்கிங் செக்ஷன் ஞாபகம் வருதா? இதற்கான விடை A NUCFDC. மூணாவது கேள்வி Q3.
Which state presented a 1.72 lakh crore FY27 budget themed Sankalp? சங்கல்ப் அப்படிங்கிற தீம் எந்த ஸ்டேட் பட்ஜெட்னு யோசிங்க. விடை பி சத்தீஸ்கட். Final கேள்வி Q4. What is the penalty cap under the New Seed Act 2026? விவசாய சட்டங்கள் பத்தி பேசும்போது சொன்னோம். இதற்கான விடை பி 30L. இந்த 4 கேள்வியும் உங்களோட மெமரியை டெஸ்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உண்மையாகவே இவ்ளோ பெரிய டேட்டா டென்ஸ் மாஸ்டர் கிளாஸை வெற்றிகரமாக முடித்ததற்காக கேட்பவரை பாராட்டுகிறேன். கண்டிப்பா ஆஸ்பிரன்ஸ் ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருந்திருக்காங்க. செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனையை முன்வைக்கிறேன். இந்த எண்களையும் தரவுகளையும் மனப்பாடம் செய்வதை தாண்டி AI, செமிகண்டக்டர்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் ஆகியவை இந்தியாவின் எதிர்கால நிர்வாகத்தை எவ்வாறு மாற்றப் போகின்றன என்று சிந்தித்து பாருங்கள். அது ரொம்பவே உண்மையான ஒரு பாயிண்ட். நீங்கள் நுழையவிருக்கும் அரசுத் துறையில் இந்த தொழில்நுட்பங்களின் பங்கு என்னவாக இருக்கும்னு நீங்க இப்பவே இருந்தே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸலண்ட். வெறும் டேட்டாவா பார்க்காம ஃபியூச்சர் இந்தியாவோட ஒர்க்கிங் மாடலா இதை பார்க்கணும். சரி, இன்றைய டீப் டைவ் பகுப்பாய்வை நாம இனிதே நிறைவு செய்யலாம். ஆமா, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துற, உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் சேனல்ல இணைந்திடுங்க. தொடர்ந்து படிங்க, நம்பிக்கையோடு இருங்க. நெக்ஸ்ட் செஷன்ல சந்திப்போம். வணக்கம்.